Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். குட் பேட் அக்லின்னு ஒரு டீசர் அவ்வளோ எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்தேன் அவர் போட்டிருந்த அந்த பச்சை கலர் சட்டை, அந்த கையில் ஒரு இது ஒன்று வச்சிருந்தார்ல, அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஒரு 10ஆம் தேதி 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறதா கேள்விப்படுறோம். இட்லி கடையும் கூட வருது. எனக்கு கிடைச்ச தகவல் இட்லி கடை ஒரு 3 வாரம் தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. அஜித் ரசிகர்கள்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. விடாமுயற்சி மொத்த தமிழ்நாடு வசூலை டிராகன் மொத்த தமிழ்நாடு வசூல் தாண்டிடுச்சு. ஓடிடியில் வந்தனால தேட்டர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த படம் 2வது நாளே டை ஆயிடுச்சு. நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கே ஓடிடியில் போடுறதால இதுதான் ரிசல்ட். படத்தில் கண்டென்ட் கதைங்கிற ஒன்றுமே, அவங்க ஹீரோ தான் கலெக்ஷனில் அதிகமாக இருந்தாருன்னா இவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னு நான் கேட்குறேன். எனக்கு அது புரிய மாட்டேது. அது ஒரு செலிப்ரேஷன் தான். சரி, ஏன் ஹீரோ படம் படம் நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணேன், படம் நல்லா இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருந்து கொண்டாங்க. தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் சிம்புடைய ரோல் ரொம்ப பெருசாக பேசும். சிம்பு தான் அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறார். இன்டர்வல் பிளாக்கெல்லாம் அப்படியே திருச்சி எடுத்துரும். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சதி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சேலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். சொல்லு முரளி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க முரளி. சிறப்பு. மாதத்துக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் நம்ம எதிர்பார்த்த படங்கள் சமீபத்தில் டிராகன் அப்படின்ற ஒரு படம் நல்ல வசூலையும் மீட்டிருக்கு, நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. டிராகனோட இந்த ரிசல்ட், இந்த வரவேற்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? வெற்றி பெறும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு எதிர்பார்க்கல. ஓகே. லவ் டுடே, அதுக்கு அடுத்தது டிராகன். ஸோ பிரதீப்போட இந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அந்த மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ஓகே. இந்த ஏஜிஎஸோட அடுத்தடுத்த வெற்றி, ஏஜிஎஸ் வெற்றி பிரதீப்புடைய வெற்றியாக நான் இதை நான் பார்க்கல. ஓகே, சினிமாவுடைய வெற்றியாக பார்க்குறேன். அதாவது தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு சின்ன மாறுபட்ட படம். நான் அந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் ஒரு நண்பர் மூலமாக வாங்கி அந்த அஸ்வத் மாரிமுத்துங்கிறவர்கிட்ட, நிக்கில் முருகன்ட்ட தான் அந்த நம்பர் வாங்கினேன். அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன். அதை தான் திரும்பவும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். தமிழ் சினிமாவில் ஒரு கெட்டவங்க தான் ஹீரோவாக காட்டப்படுறாங்க. அவங்க ஜெயிக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு வராங்க. இந்த படத்தில் கெட்டவன் தோற்று போயிடுவான், அவனுக்குரிய தண்டனை கிடைக்கும், இ டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த படத்தில் ஒரு மையப்படுத்தப்படுது. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய காரணமாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த காதலுக்கு மரியாதை படம் வந்து சக்ஸஸ் அப்படின்னா கடைசி ஒரு 3 நிமிஷம்தான். ஸ்ரீவித்யா வெளியில் வருவாங்க, என் பொண்ணை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாமல் போவீங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த ஷாலினியோட அம்மாவாக வர்ற அவங்க அந்த லேடி சொல்லுவாங்க, இவ்வளோ நல்ல பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி போகிறது, நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த பொண்ணை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு 3 பிரதர்ஸ், சிவகுமார் சார், விஜய், அப்படி கட் பண்ணி சக் சக் சக்னு அப்படி அந்த ஷார்ட் பண்ணிவிட்டு அப்படி காட்டுவாங்க. அந்த அம்மா எடுத்துக்கோங்க அப்படிங்கும். அது ஒரு உணர்வு. அந்த அந்த படத்தினுடைய வெற்றியை அந்த ஒரே ஒரு டைலாக்கில் மட்டும்தான். அதே மாதிரி இந்த படத்தில் கூட இவர் இது பண்ணது மிஸ்கினோட ரோலெல்லாம் எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஓகே. எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அந்த பிரதீப்போட அப்பாவா நடிக்கிறார், அந்த அவர் நடிகர் பேர் எனக்கு தெரியாது. ஜார்ஜ் மரியான் பேர்? ஜார்ஜ் மரியான். ஜார்ஜ் மரியான். அவர் என்ன சொல்லுவார், நான் ஓடும்போது ஒரு பையன் தட்டி விட்டுட்டான், இன்னி வரைக்கும் அந்த கால் எனக்கு அந்த இதாக தான் இருக்குது. அது மாதிரி நீ இன்னொருத்தரை தட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ நினைக்கிற பார்த்தியாப்பா, அதனால் உனக்கு அது அது ஒரு மாதிரியான டைலாக். எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம். 10 நாள்ல 100 கோடி அப்படின்ற வசூல். ஏன்னா ஏன் இந்த வசூலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி அதோட வசூல் என்ன அப்படின்றத லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அதிகாரப்பூர்வமாக வரல அப்படின்னாலுமே கூட இந்த படத்தோட வசூலை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. ஸோ அஜித் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகளும் வருது. ஒரு தேட்டர் உரிமையாளராக நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன சார் வசூல் நிலவரம், விடாமுயற்சியோட வசூல் நிலவரம் வந்து அஜித் படத்தோட நம்பர் நான் சொல்ல விரும்பலை. பட் அஜித் படத்தினுடைய தமிழ்நாடு வசூலை விட டிராகன் தமிழ்நாடு வசூல் கூட ஆயிடுச்சு. கூட இதை நீங்கள் போட்டுக்கோங்க. யார் எந்த கமெண்ட் போட்டாலும் அப்படியே விட்டுறலாம். அது ஒன்றும் அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஜித் ரசிகர்கள்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அஜித் ரசிகர்களுக்காக திரும்ப சொல்கிறேன், விடாமுயற்சி மொத்த தமிழ்நாடு வசூலை டிராகன் மொத்த தமிழ்நாடு வசூல் தாண்டிடுச்சு. ஓகே. 10 நாள்ல 100 கோடி அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது. டிராகன் சார் 10 நாள் தெரியாதுன்றாங்க. தமிழ்நாடு அளவில் அந்த அந்த நம்பரில் அவங்க வேர்ல்டு வைடு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட்லாம் வேர்ல்டு வைடு இட் இஸ் ஓகே.
அந்த வசூலை பார்க்கும் பொழுது இன்னும் அந்த படத்துக்கு உண்டான ஸ்க்ரீனிங் ஃபுல்லாக பார்க்கப்படுறோம். எப்படி சார் நாளுக்கு நாள் மக்கள் ரொம்ப சிம்பிள். இன்னும் 2 வாரத்துக்கு அந்த படம் ஓடும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 2 வாரத்துக்கு, அதாவது அப் டு 28 மார்ச் வரைக்கும் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற மாதிரியான படங்கள் இல்லை. கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் இப்போ வர படங்கள்லாம். எது படம் நல்லா இருக்கோ அது ஓட போகுது, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது நாளே லிஸ்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிட போகிறாங்க. 28ஆம் தேதி விக்ரம் படம் வரப்போகுது. அது ஒன்று தான் இப்போதைக்கு. ஸோ அது வரைக்கும் சனி ஞாயிறு இந்த படம் சஸ்டெயின் ஆகி ஓடும். சார் எங்கே போனாலும் இந்த விடாமுயற்சியை பற்றி நான் ஒரு வசூலை கேட்டுகிட்டே இருக்காங்களா சார்? சமூக வலைத்தளங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன அஜித் ரசிகர்களில் டிராகனோட வசூல் போடும் பொழுது அவங்க கொஞ்சம் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. சார் அவங்க போட்டு போகிறாங்க. இல்லைன்னா எனக்கு என்ன ஒன்று திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கலன்னா, அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் யாருடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் கலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? சார் தான் ஹீரோ தான் கலெக்ஷனில் இருக்காரு, விடாமுயற்சி எவ்வளோ கலெக்ட் பண்ணி இல்லை இப்போ அவங்க ஹீரோ தான் கலெக்ஷனில் அதிகமாக இருந்தாருன்னா இவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னு நான் கேட்குறேன். எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அது ஒரு செலிப்ரேஷன் தான் சார். ஏன் ஹீரோ படம் இந்த படம் நல்லா இருந்தால் செலிப்ரேட் பண்ணு, படம் நல்லா இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருந்துக்கோன்றேன் நான். அதை ஏற்றுக்க மாட்டேன். எல்லா ரசிகர்களுக்கும் இதுதான் என்னுடைய பதில். படம் நல்லா இருந்தால் கொண்டாடு, படம் நல்லா இல்லையா பேசாமல் வீட்டில் படுத்துக்கோ, முடிஞ்சு போச்சு. அதான் சார் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னோட நடிகரோட படத்தை எப்படி விட்டு கொடுக்குறது? ஐயோ, கோட் படத்தை வசூல விடாமுயற்சி மிந்திருமா, குட் பை டாக்லி மிந்திருமா, இல்ல இந்த குட் பை டாக்லி படத்தை ஜனநாயகன் மிந்திருமா? நீங்க அது எங்க காட்டணும்னா, இந்த விடாமுயற்சிங்கிற ஒரு தோல்வி படத்தை வெற்றி படம் ஆக்குறதுக்கு நீங்க அந்த அதை காட்டியிருக்கணும் நீங்க. ஸோ அதான் தொடர்ந்து தமிழ் நீங்கள் அந்த படத்தை திரும்ப 2வது வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி 5வது வாட்டி பார்த்து தேட்டரை ஃபுல் பண்ணி தேட்டருக்காரன் அந்த படத்தை கடைசி பண்ண விடாத பண்ணியிருக்கணும். அதை பண்ணுங்க, அதை பண்ணல. கரெக்ட். இந்த படம் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு சார். எந்த படம்? விடாமுயற்சி. ஸ்க்ரீனிங் தேட்டர்ல இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுவும் கூடவா? ஓடிடியில் வந்தனால தேட்டர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், அது எவ்வளோ பாசிபிள், எவ்வளோ உண்மை? முரளி, அந்த படம் 2வது நாளே டை ஆயிடுச்சுப்பா. ஓகே. படம் ரொம்ப 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 சுமார் கண்டென்ட், அதில் ஒன்றும் வேலைக்கே ஆகலை. ஸோ அதில் நீங்கள் ரிலீஸ் அன்றைக்கே ஓடிடியில் போடுறதால இதுதான் ரிசல்ட். படத்தில் கண்டென்ட்டு கதைங்கிற ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட அஜித் குமார் கம்பேக் கொடுக்குறேன்ட்டு. அஜித் குமாருக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது படத்தில் கதை கண்டென்ட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதான் அது அவரில் நடிச்சிருக்க கூடாது அப்படின்றதான் எல்லாத்தோட என்னுடைய கருத்தும் அதுதான் இருந்துச்சு. ஒரு நூல் கூட நான் அதில் மாறுபட்டே இல்லை. அஜித் குமார் இந்த கதையில் நடிச்சிருக்க கூடாது சார். அதே அஜித் தான் குட் பை டாக்லின்னு ஒரு டீசர் அவ்வளோ எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்தேன். அவர் போட்டிருந்த அந்த பச்சை கலர் சட்டை, அந்த கையில் ஒரு இது ஒன்று வச்சுருந்தார்ல, அந்த ஒரு அப்படி ஆமாம் ஆமாம், அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு சார்? ஏன்னா ஒரு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. ஆதிக்கோட படத்தில், ஆதிக்கோட இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த தோற்றங்கள்லாம் பார்க்கும் பொழுது, அமர்க்களம் படத்துல இருந்து ஒரு தோற்றம், பில்லால இருந்து ஒரு தோற்றம் அப்படின்னு வரும் பொழுது, இதுதான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களா சார் ஒரு நடிகர்கிட்ட இருந்து? குறிப்பாக அஜித் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல படத்தை எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த ட்ரெயில் டீசரை பார்க்கும் பொழுது அஜித் அவர்கிட்ட வில்லனிசமான ஒரு கதை வந்தா, ஒரு மங்காத்தா மாதிரி, ஒரு பில்லா மாதிரி இப்படி வந்தால் அவங்க ஏற்றுப்பாங்களா? வியூஸில் அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் சார். டீசர் 12 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் பண்ண சாதனை இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சிருக்கு. ஸோ இதை தான் அவங்க விரும்புகிறாங்களோ? இந்த ரசிகர்கள்லாம் விடாமுயற்சி போது எங்கே போயிட்டாங்க? அது அவங்களுக்கான கண்டென்ட் இல்லையோ? குட் பை டாக்லி அதான் நானும் கேட்குறேன். என்னுடைய கேள்வி நீ கேட்குற? இல்லை, அதுதான் சார் சொல்கிறேன். அது எங்களுக்கான கண்டென்ட் இல்லை. குட் பை டாக்லியில் வராருல ஒரு அஜித், அந்த அஜித் தாப்பா நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களோ? அதை நீ அவங்கள தான் தம்பி கேட்கணும், எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, ஏப்ரல் 10ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லை நேரில் வா, நான் என்னுடைய இதை சொல்கிறேன். டீசரை பார்த்துருக்கீங்க, படம் எப்படி இருக்குன்றதா உங்களோட கருத்து எப்படி? சத்தியமாக தெரியாது எனக்கு, நான் ஒரு ஜோசியர் அல்ல. 10ஆம் தேதி 2 படங்கள் ரிலீஸ் ஆகிறதா கேள்விப்படுறோம். இட்லி கடையும் கூட வருது. என்னுடைய அனுமானம் அல்லது எனக்கு கிடைச்ச தகவல், ஐ மே பி ஈவன் ராங் ஆல்சோ, இட்லி கடை ஒரு 3 வாரம் தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. ஓகே. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், தனுஷோட இயக்கத்தில் அஜித்குமார் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சார் பார்க்கலாம்? அது ஒரு வதந்தின்னு நான் நினைக்கிறேன். இருக்க வாய்ப்புகள் இருந்தால் வதந்தின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, இல்லை சார், அப்படி ஒரு பாசிபிளாக இருந்துச்சு ஓகே அப்படின்னு ஏகே ஒரு மாதிரி ஓகே பண்ணு. அது அவங்க தனுஷும் அஜித்தும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நீயும் நானும் முடிவு பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஓகே. ஏப்ரல் இப்போதைக்கு எனக்கு என்னுடைய சோர்ஸ் படி அது ஒரு வதந்தி.
இட்லி கடையும் குட் பேட் அக்லியும் இன்கேஸ் ஒரே நாள் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆனா நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருந்தோம் 1100 ஸ்க்ரீனுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. 700-800 ஸ்க்ரீன் வந்து குட் பேட் அக்லி ஆக்குபை பண்ணுமா சார்? எஸ், 100%. ஓகே, 700-800 ஸ்க்ரீன் இது ஆக்குபை பண்ணும். பாக்கி உள்ள ஒரு 300-400 ஸ்க்ரீன் தான் இட்லி கடை கிடைக்கும். அது பெரிய ஹீரோஸ் படங்கள் வரும்போது தொடர்ந்து அதுதான் நடக்குதுன்றது ஒரு விஷயம். உண்மை. இதுதான் இந்த படத்துக்கு நீடிக்கும். எல்லா படத்துக்கும் தான். ஓகே, ஸோ அதனால சோலோவாக வந்தால் எத்தனை ஸ்க்ரீனிங் சார்? 800. அதே 800 தான். டீசர் செலிப்ரேஷன் பார்த்தீங்களா சார்? பல தேட்டர்களில் வந்து டீசர் செலிப்ரேஷனு கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் ஆல் இன் தி கேம். இனி இப்படி தான் இருக்க போகுது. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டோமா நம்ம? டீசரோட விஷயங்கள்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ தேட்டரில் செலிப்ரேஷன் டீசர்லேருந்து தொடங்கி இதை ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய, எனக்கு அதில் ஒரு பெரிய விஷயமா தெரியல. எனக்கு 10ஆம் தேதி படம் ரிலீஸ், 9ஆம் தேதி நைட்டு பெய்டு பிரீமியர் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? அது ஒர்க் அவுட் ஆகுமா தமிழ்நாட்டில்? தெரியல. இது வரைக்கும் அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அழகிய தமிழ் மகன் முதல் நாள் நைட் ஷோ போட்டாங்க. அது அந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் மைத்ரி மூவிஸ் கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்கள் ஏன்னா பெய்ட் பிரீமியர் 9ஆம் தேதி பார்க்கலாம். எல்லா ஊர்களையும் சாத்தியம், எல்லா மாவட்டத்திலையும் அப்படி சாத்தியம் பார்க்கலாம். 9ஆம் தேதி பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, சும்மா ஜஸ்ட் அது ஒரு பிளான் மட்டும் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி ஹவு தே ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அந்த ஃபார்மெட் எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஃபைன், பெய்ட் பிரீமியர் அப்படின்ற பொழுது அதோட டிக்கெட் ப்ரைஸ் என்ன ரேஞ்சுக்கு? டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரே டிக்கெட் ப்ரைஸ் தான் பண்ண முடியும் நார்மலாக. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு சினிமாட்டோகிராஃப் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1957 படி எங்களுடைய கட்டணம் அப்படிங்கிறது, காட்சி நேரம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால் வரையறுக்கப்படுகிறது. முதல் நாள் நீங்கள் ஒரு ஷோ போட்டுக்கலாம். அது வந்து தியேட்டருக்காரங்களோட உரிமை. நான் எந்த படம் போடணும் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சென்சார்டு வெர்ஷன் போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க என் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். ஸோ அது நான் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா அந்த ஓடிட்டு இருக்கிற படத்தை நிறுத்திட்டு அதை போட்டுக்கலாம். பட் கட்டணங்கிறது அரசு நிர்ணயித்த கட்டணம் தான். ஓகே, கூலி படம் இதுவும் அடுத்தடுத்த பெரிய படங்களோட லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஜூன் தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லிக்கு அப்புறம் பெரிய படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தக் லைஃப் தான். எந்தெந்த படங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? எல்லா படமும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெளியானதுக்கப்புறம் நீ வந்து கண்டிப்பாக என்னை வந்து ஒரு பேட்டி எடு, இல்லைன்னா நானே உனக்கு ஃபோனில் கூட சொல்கிறேன். சரி, சிம்புடைய ரோல் ரொம்ப பெருசாக பேசப்படும். சிம்பு தான் அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிற. அப்படி இன்டர்வல் பிளாக்கெல்லாம் அப்படியே திரிச்சு எடுத்துரும் அப்படி. ஓகே, இது எப்படி சார் நீங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கமலுக்கும் சிம்புக்குமான ஒரு விஷயந்தான் அந்த இதில் இன்டர்வல் பிளாக்கில் வந்து நிற்கும். சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்புவோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கிராஃப் அப்படின்றது ஒரு கட்டத்தில் டவுனாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக வளர வேண்டிய தம்பி இடையில ஒரு சின்ன பிரேக் போடுறாரு. அது ஏன்னு அவர் தான் கேட்கணும். இப்போ 49 நான் வந்து அந்த மாநாடு ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு ஒன்று அந்த கிருஷ்ணவேணி தியேட்டரில் வச்சாங்க. அதில் அன்னைக்கு பார்த்தது தான் அந்த தம்பியை. அதுக்கப்புறம் நான் பார்க்கல, எங்கேயும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல, பேசவும் முடியல. அன்றைக்கி ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் மேலே பேசிக்கிட்டு இருந்தேன். பட் ரொம்ப பெருசாக வளர வேண்டிய தம்பி. ஏன்னா எங்கள் வீட்டு வேலைங்கிற படத்தில் வந்து அந்த ஒரு குழந்தையாக ஒரு கேரக்டர் பண்ணும்போது என்ன ஒரு ஸ்பார்க்கு பார்த்தனோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஈஸ் எ டேலண்டட் ஃபெல்லோ. பட் அது என்னவோ ஒரு நேரமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு அந்த ஸ்லாக்னஸ் என்னமோ ஏதோ ஒன்று அவருடைய ஒரு பெரிய ஒரு வெற்றியை அல்லது வளர்ச்சியை ஏதோ ஒன்று தடுக்குது. சார் 50 அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது அந்த அதில் சின்ன சின்ன தவறுகள்லாம் திருத்திக்கிட்டாரோ? சிலம்பரசனும் திருத்திக்கணும். ஓகே, திருத்திக்கிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவார். சிறப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்பவுமே நம்ம கேட்குறது ஒன்று தான், இந்த சின்ன பட்ஜெட் படங்கள், அதிகமாக மாஸ் ஹீரோஸ் இல்லாத படங்கள், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், மதகஜராஜாவாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க டிராகனாக இருக்கட்டும். விஷால் ஒரு பெரிய ஹீரோ கிடையாது உனக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால அது நான் விஷால் இன்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு கூட ஹீரோ தானப்பா. அன்னைக்கு பெரிய ஹீரோ சார், இன்னைக்கும் பெரிய ஹீரோ தான் சார். அதை விட வளர்ச்சி இருக்கு சார். சின்ன பட்ஜெட்ல விஷால் பார்க்கும்போது சொல்கிறேன் இப்படிலாம் பேசுகிறாங்க. இல்லை சார், பட்ஜெட் வைஸாக நான் கேட்குறேன். மதகஜராஜா சின்ன பட்ஜெட். இப்போ நாங்கள் வந்துட்டோன்னா சார், மாஸ் ஹீரோ இருந்தாலும் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்படுது. குடும்பஸ்தன், இப்போ டிராகன், தொடர்ந்து தமிழக மக்களோட அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், அவங்களோட முக்கியத்துவமாக இருக்கட்டும், இதுக்கு தான் இருக்குது, கண்டென்ட்டுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இந்த 1000 கோடி அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு புரியலடி சொல்லுங்க. 1000 கோடி சிறு பட்ஜெட் சிறு முதலீட்டு படங்கள் முக்கியத்துவம் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை கண்டென்ட் நல்லா இருந்தா அது போன வருஷமே நம்ம பார்த்தோம். ஒரு வாழை, ஒரு லப்பர் பந்து,
அந்த கருடன், மகாராஜா எல்லாம் ஜெயிச்சது இல்லை, எல்லாமே ஜெயிச்சது. அதுதான் சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் கண்டென்ட் இருக்கக்கூடிய படங்களுக்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சாரார் இன்னும் 1000 கோடி தமிழ் சினிமா எட்டலையேன்ற வருத்தத்தோட இருக்காங்களே, இது எப்ப நிவர்த்தி? நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். யாரால சார் முடியும்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பக்கமும் ஒரு சங்கர் இருக்காரு. அந்த 1000 கோடியில் ரீச் பண்ணணும்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 22 மாநிலங்கள் இருக்கு. சரி, அங்கே நீங்கள் உங்கள் படங்களை பெருவாரியான தியேட்டர்களில் வெளியிடணும். அந்த பெருவாரியான தியேட்டர்களில் வெளியிடுறதுல உள்ள ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிவிஆர், சினி போலீஸ் இது மாதிரி ஒரு 6 செயின் கார்ப்பரேட் கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் தியேட்டர் நம்பர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய எக்ரிமெண்ட்லேயே உங்களுடைய ஓடிடி வந்து 8 வீக்ஸ் ஆஃப்டர் ஃப்ரம் தி தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு இருந்தால்தான் அவங்க அந்த ஸ்க்ரீனே பண்ணுவாங்க. அதை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 4 வீக்ஸ் கழித்து பண்ணுறாங்க ஓடிடி. அதனால் அவங்க அங்கே வந்து அவங்களால மேஜர் ஸ்க்ரீன்ஸை ஸ்க்ரீன் பண்ண முடியல. அதுதான் மிகப்பெரிய ட்ராபேக். அட்லின்னு ஒரு நடிகர் இங்கிருந்து ஹிந்திக்கு போய் ஒரு 1000 கோடி கலெக்ஷனை கொடுக்குறாரு. சங்கர் இங்கே இருக்காரு, அட்லி இங்கே இருக்காரு, லோகேஷ், நெல்சன், இந்த மாதிரியான நல்ல இயக்குனர்கள், பெரிய இயக்குனர்கள் இருந்தும் ஸோ அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இனி வர நாட்களில் இப்போ இந்த கூலியாக இருக்கட்டும், ஜெயிலர் 2ஆக இருக்கட்டும், தக் லைஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் பண்ணணுன்றது ஒரு ஆர்வத்தோடு எல்லாரும் ஆசையோடு இருந்தாலுமே கூட தமிழ் சினிமா எட்டணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலேயே நம்ம இருக்கலாம். தலைமை எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு கூட தான் தமிழ் படம் வந்து ஒரு ஆஸ்கார் வாங்கணும்னு நானும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மாட்டேங்கிறாங்களே, வாங்கினா சந்தோஷம். சிறப்பு. அதுக்காக தான் சார் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். இந்த 2025 ரிலீஸ் ஆன படங்களில் அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களும் வந்துகிட்டு இருக்கு, நல்ல வசூலும் பெற்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி இல்லை மார்ச் 28ஆம் தேதி வீரதீர சூரன், ஏப்ரல் 10 இவர் குட் பேட் அக்லி, 2 வாரம் கழித்து இட்லி கடை, மே 1 சூர்யா படம், அதுக்கப்புறம் ஜூனில் தக் லைஃபு, ஆகஸ்ட் 14 ரஜினி சார் வரதா சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து தீபாவளிக்கு போயிட்டார், பராசக்தி, ஜெயம் ரவி படம் 2 படம் வருது. வரிசையாக நிறைய செயின் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்குது. ஜனநாயகன் விட்டீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 26 26 கண்டிப்பாக வருது எனக்கு தெரிஞ்சு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றப்போ கடைசி படம் இல்லை சார், ஒன் லாஸ்ட் டைம். ஓகே. ஸோ அதனால் ஜனவரி 26ன்றதை இப்போதைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எப்படி விடாமுயற்சியோட வசூலை நீங்கள் எப்படி நம்பராக சொல்லலையோ, குட் பேட் அக்லி நீங்கள் நம்பரோட சொல்லுவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட நானும் இங்கிருந்து கிளம்புறேன். ரொம்ப நன்றி. அந்த பெரிய நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மீடியாவுக்குமே நான் கூப்பிட்டு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட அதில் வருத்தமோ இதுவோ கிடையாது. இது கொஞ்சம் சுமாராக போயிடுச்சுங்கிறதுனால அந்த நம்பர் சொல்ல வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். வேறு ஒன்றும். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நினைச்சலாம் உங்களை சந்திக்கும் முறை இந்த எடுப்பிறாங்க. நன்றி, வணக்கம்.